ஏசாவின் நிமித்தம் இங்க ஓடி வரார். அப்போ ஏசாவி நிமித்தம் வந்த இருள் என்ன தெரியுமா? ஒன்னு ஏசாவி நிமித்தம் வந்த இருள். இந்த இடத்துல அப்ப யாருக்கு பயந்து வெளியே வராரு? லாபானுக்கு. இங்க ஒரு லாபா நிமித்தம் வந்த இருள். அப்ப அந்த ராத்திரியில தான் அவன் எழுந்து என்ன செய்யறான்? ஜெபி. அந்த ராத்திரியில் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு பிந்தி தனித்திருந்து அவன் போராடுற. இந்த இடத்துல 3 காரியத்தை அவன் மேற்கொண்டிருக்கிறான். ஒண்ணு, அவன் வாழ்க்கையில இருந்த இருளை மேற்கொண்டான். ஆமென் என்று சொல்ல. எதை மேற்கொண்டா? இருள் 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 இருள். ஏன்னா அவன் அந்த இரவுல தான் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். அப்பதான் தேவதூதன் சொல்றாரு, தூதனானவர் சொல்றாரு, பொழுது விடுச்சுப்பா அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, நீ இருள் என் வாழ்க்கையில அகலணும் தானே ஜெபம் பண்ண. இருள் போயிருச்சு, நீ எந்திரிச்சுக்கோ. இருள் போயிருச்சு, நீ எந்திரிச்சுக்கோ. நீ இருள் போயிருச்சு, நீ விடிஞ்சிருச்சு. ஆமா, நீ நினைச்ச மாதிரி இருள் கடந்து போயிட்ட, அல்லது இருளை நீ மேற்கொண்டுட்ட. பொழுது விடிஞ்சிருச்சு, யாக்கோபை விடுங்கிற பொழுது அதுக்கு நான் உட்கார்ல. எப்படியாமா? அதுக்காக நான் உட்கார்ல. பொழுது என்ன செஞ்சுச்சா? பொழுது விடிந்ததுன்னு சொன்ன பொழுது நான் அதுக்காக உட்கார்ல. நீர் என்னை, நல்லா சொல்லுங்க, நீர் என்னை சொல்லுங்க, நீர் என்னை ஆசீர். நான் இருளை மேற்கொண்டதோட என் வாழ்க்கையை முடிக்க விரும்பல. நீங்க என் மேல வச்சிருக்கிற சொப்பனோ, நீங்க என் மேல வச்சிருக்கிற தரிசனத்தை நீங்க என்ன செய்யுங்க? நிறைவேற்றுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால். ஒண்ணு, இருளை மேற்கொண்டா. 2வது, மனிதர்களை மேற்கொண்டா. நிறைய பேர் என்ன சொல்றோம்? நம்ம பிரச்சனைங்க, என்னால ஊழியமே செய்ய முடியலைங்க. பரம தரிசனத்தை நிறைய பேர் எங்கிட்ட ஜெபிக்க வரவங்க, ஆதியில் அப்படி இப்படியெல்லாம் கர்த்தர் சொப்பனம் கொடுத்தாருங்க, தரிசனம் கொடுத்தாருங்க, அப்படி பேசினாருங்க, இப்படி பேசினாருங்க, எழுப்புனாருங்க, வந்தாருங்க, போனாருங்க. ஆனால் என்னாச்சு? இப்போ கணவன் சப்போர்ட் பண்ணலிங்க, மனைவி சப்போர்ட் பண்ணலிங்க, பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணலிங்க. பவுலை யாருங்க தூக்கி விட்டாங்க? அவரே தான் தூக்குனாரு, தேவன். ஆமென்னு சொல்லலாமா? நான் ஒன்று சொல்கிறேம்மா, இந்த இருள் ராஜ்யத்தில் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஊழியம் செய்கிறதுக்கு எந்த மனுஷர்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பரலோகம் மாத்திரமே. நல்லா விளங்கம்மா, உங்களுடைய கை அங்கதான் இருக்கணும். ஆமென் என்று சொல்லாமா? அவருடைய கை உங்க மேல இருக்கணும். ஆமென் என்று சொல்லாமா? உங்க கை அவரை பார்க்கணும். அவர் என்ன செய்வார்? உங்க மேல அவருடைய கரத்தை வைத்து பரம தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். இப்ப நம்ம கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறோம் பார்த்தீங்களா? அப்ப எனக்கு என்ன தெரியுமா டேடி சொன்னாரு? இது ஒரு சேனையாய் மாறும் என்று சொன்னார். நல்லா 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 சேனையாய் நான் சொல்றேமா, நீ ஒரு சேனைக்கு சமம். நீங்க ஒரு சேனைக்கு சமம். ஆமா, நீங்க ஒரு சேனைக்கு சமம். நீங்க ஒருத்தர் அல்ல. ஆமா, யாக்கோபு இங்கிருந்து புறப்படுகிற பொழுது மக்னாயும், அந்த ஸ்தலம் மக்னாயும். ஏன்னா ஒரு பெரிய சேனையே யாக்கோபோட புறப்பட்டது. ஆமென் என்று சொல்லாமா? பெரிய ஒரு சேனையே யாக்கோபோட புறப்பட்டுச்சுமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அப்போ முதல்ல இருளை மேற்கொண்டா. எதை மேற்கொண்டா? மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டா. ஒன்று, இருளை மேற்கொண்டார். எப்படியோ வெடிஞ்சிருச்சுங்க. கொஞ்ச நாள் இருள் வரும், வராமல் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? ஆமாம், என் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் ரொம்ப நான் பலகீனப்பட்டேன். நான் என்ன சொல்ல, ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், பயங்கரமான ஒரு இருளுக்குள்ளே, அல்லது வியாதியினுடைய இருளுக்குள்ளே பயங்கரமாக போயிட்டு அப்படியே வந்ததற்கு பின்புதான் இதே வார்த்தையை தான் கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலர் இப்போ வாசித்தோம்ல, 26 வாசித்தோம்ல. ஆமாம், இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் இடத்திற்கும், அடுத்து சாத்தானின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை தேவனிடத்திற்கு திருப்பும்படிக்கும், ஜனங்களுடைய கண்களை திறப்பும்படிக்கும். ஏன்னா எனக்கு இந்த பலகீனமானதற்கு பின்புதான் கர்த்தர் இந்த அபிஷேகத்துக்குள்ள கர்த்தர் என்னை நடத்தினார். ஆமென் என்று சொல்லலாமா? பலகீனமானதுக்கு பின்புதான் இருளில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்யறாரு? ஏன்னா நான் அந்த பலகீனத்தில் நான் படுத்து கிடக்கிறேன் ரொம்ப. ஏன்னா எனக்கு அந்த பிரெயின்ல பிரச்சனை, அதனால என்னால் அன்கான்சியஸாக இருந்த கொஞ்ச நாள் ஒரு எப்படின்னா, ஒரு 3 நாள் அன்கான்சியஸாக இருந்த பாருங்க. 3 நாள் அன்கான்சியஸாக இருந்தேன். அப்போ அதில் ஒரு நாள் எனக்கு ஒரு தரிசனம் என்னன்னா, நான் அப்படியே அந்த தலை வள்ளியில் அப்படியே படுத்து கிடக்கிற எனக்கு ஒரு தரிசனம் என்னன்னா, நான் பார்க்குறேன் ஒரு ஊழியக்கார பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஜனங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என் தரிசனத்தில் அப்படியே பார்க்குறேன். நான் என்ன செய்கிறேன்? சைடில் நிற்கிறேன். அந்த ஊழியக்கார ஜனங்களை பார்த்து பேசிட்டு இருந்தவர் என்னை பார்த்து திரும்பி சொல்றாரு, இனி சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கிற அதிகாரத்தையும், சாத்தானை சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை இனி நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது.
அதற்கு அப்புறம் தாங்க இந்த ஹீலிங், ஜனங்களுடைய கட்டவிழ்க்கிற அபிஷேகம், ஜனங்களை ஹீலிங்குள்ள நடத்துகிற அபிஷேகம். அதுக்கப்புறம் தான் இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை ஜனங்களுடைய கண்களை திறக்கத்தக்கதா கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? அதுக்கு கீழே சொன்னது போல பரம தரிசனம், அதை நிறைவேற்றக்கூடாதபடிய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, போராட்டங்கள் வந்தது. இல்லை, நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும். குடும்பத்தின் மூலமாய், உறவுகள் மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், அநேக காரியங்கள் மூலமாய் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அப்போ சொன்ன இதே வார்த்தை, பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க விரும்பவில்லை. என் ஜீவனை இப்போ இந்த மகா சொன்ன பார்த்தீங்களா, நாங்கள் செத்தாலும் சாகுறோம். அந்த வைராக்கி இங்கிருந்து அங்கே பாஸ் ஆகிருக்குது. அந்த அளவுக்கு டீச்சிங் போயிருக்குது. ஆமேன் என்று சொல்ல தேங்க்யூ. ஏன்னா நான்லாம் அப்படி தான் சொல்லுவேன், செத்தாலும் சாகுற ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தை இந்த பூமியில் எக்ஸாபிளேஷன் பண்ணணும், பரம தரிசனத்தை நிறைவேற்றணும். ஆமேன் என்று சொல்லாமா? இதை எதுக்கு சொல்கிறேன்னா பரம தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு நிறைய போராட்டங்கள் வரலாம். மனிதர்களை மேற்கொள்ளணும், இருளை மேற்கொண்டே ஆகணும். உனக்கு ஒத்தாசை பண்ண மாட்டாங்க, ஆனால் உங்களுடைய கை தேவனோடு இணைஞ்சிருக்கணும். ஆமென். ஒன்று இருளை மேற்கொண்டா, அடுத்த மனிதர்களை மேற்கொண்டா, மூணாவது யாரை மேற்கொண்டா? தேவன் சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாரு? தேவனோடு. அது என்னங்க அது அப்படின்னு? என்ன அதாவது? சரி, ஓகே, மனுஷனோட இருளோட ஓகே, தேவனோடு மேற்கொண்டாயே அப்படின்னா மீனிங் என்னங்க? நல்ல விளங்கி இந்த இடத்துல இவன் இன்னும் மறுரூபமே ஆகலை. இவன் பேர் யாக்கோபு. இவன் யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன். அங்கே யாரை ஏமாத்தினா? முதல்ல தகப்பனை ஏமாத்தினா, அதுக்கப்புறம் ஏசாவை ஏமாட்டினா, இங்கே வந்து யாரை ஏமாட்டினா? மாமனை லாபானை ஏமாட்டு. எல்லாருமே இவன் சுற்றி ஏமாத்திட்டே இருக்கிறான். அப்போ இன்னும் இவனுக்குள்ள என்ன வரல? பழைய சுபாவங்கள் மாறல, பழைய கிரிகள் இன்னும் இவனுக்குள்ள மாறல. ஏன்னா நல்ல தண்ணி கெட்ட தண்ணிக்குள்ள தேவன் என்ன செய்ய மாட்டாரு? நல்ல தண்ணியை ஊற்ற மாட்டாரு. ஒருவேளை இவன் இவ்வளவு ப்ராடுன்னே சொல்லாமல் இவ்வளவு ப்ராடுத்தனம் பண்ணி பழச்சிட்டு இருக்கிற பொழுது இவனை ஆசீர்வதிச்சார்னா பிசாசு கேட்பான், நான் மேலேருந்து கீழே விழுந்தேன்னு மட்டும் என்னை தள்ளி விட்டீங்களே, கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்படிதாங்க. அதுதான் தேவன் நம்மளுக்கு டிலே பண்ணுறது. ஒரு சில விஷயத்தை நான் மேலேருந்து கீழே தள்ளிட்டேன், அதாவது பெருமைப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு என்னை மேலேருந்து கீழே தள்ளிட்டீங்களே, இவன் இவ்வளவு ஏமாத்திட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாப்புல, இவரை போய் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களேன்னு சொல்லி பிசாசு குற்றப்படுத்திடக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் இந்த இடத்த சொல்றாரு, உன் பெயர் என்ன? அவன் சொல்றா யாக்கோபுன்னு சொன்ன பொழுது, இனி உன் பெயர் யாக்கோப் அல்ல, இனி உன் பெயர் என்னவாமா? இஸ்ரவேல். இஸ்ரவேல் மறுரூபமாக்கப்பட்டவன். இஸ்ரவேல் என்ன அர்த்தம்? அப்போ என்னன்னா, தேவனே அவனுக்குள்ள மறுரூபத்தை வச்சுட்டாரு. இனி யாக்கோபு இல்லை, உன் பெயர் இனி யாக்கோபு இல்லை, எத்தனல்ல, ஏமாற்றுக்காரன் அல்ல. இன்னொன்று சொல்லணும்னா, மனுஷனை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற நிலை இனி உனக்கு வரவே வராது. இனி நீ யார் என்றால் இஸ்ரவேல். என்னன்னு சொல்றாரு? அதுதான் மனிதனோடும் தேவனோடும். மனிதனோடு போராடிட்ட, ஏசாவை மேற்கொண்ட. தேவனோடுனா நீ ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்தாலும், நீ எத்தனா இருந்தாலும், நீ பாவியாக இருந்தாலும், நீ நைட்டெல்லாம் கெஞ்சுன பார்த்தையா, தூக்கத்தை கரையம் பண்ணுன பார்த்தையா, தூங்காம ஜெபிச்ச பார்த்தையா, தூங்க வேண்டிய நேரத்தில் நீ என்ன செஞ்ச? ஜெபித்தபடியினாலே. தூங்க வேண்டிய நேரத்தில் இவன் என்ன செஞ்சா? நீங்க தூங்கிட்டீங்களாமா? சொல்லுங்க. தூங்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஒருத்தன் தூங்குனா, அது யாரு? ஹலோ, குட். பேதுரு. யார் சொன்னீங்க? ஆமா, பேதுரு. தூங்க வேண்டிய நேரத்தில் ஆமா இவன் ஜெபிச்சா, ஜெபினாரு. அவர் என்ன பண்ணினாரு? தூங்குனாரு. அதனால அவன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை இழந்தாரு. ஆனா இவர் தூங்க வேண்டிய நேரத்தில் ஜெபிச்சபடினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப அதனாலதான் சொல்றாரு, நீ எத்தனா இருக்கிற, ஏமாற்றுக்காரனா இருக்கிற, ஆனா யாக்கோபா இருக்கிற நீ சீக்கிரமா என்னவா உன்னை மாற்றிட்டாரு? இஸ்ரவேலா. ஆமேன் என்று என்னவா மாற்றப்பட்டுட்டாரு? இஸ்ரவேல். அதனாலதான் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே.